தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சித் தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் விசிக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கட்சி அலுவலகமான மறைமலை நகரில் செங்கல்பட்டு முதன்மை செயலாளர் தென்னவன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஒன்றிய பொறுப்பாளர்களான ஆத்தூர் ராஜ்குமார், வண்டலூர் சீனிவாசன், தெல்லிமேடு தென்னரசு, ராஜேஸ்வரி, பொன்னம்மாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம், மேனாள் துணை பொதுச் செயலாளர் சுக விடுதலை செழியன், மேலிட பொறுப்பாளர் செங்கே தமிழரசன், மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் சொக்கலிங்கம், மாவட்ட துணை செயலாளர் கராத்தே பாண்டியன் ஆகியோர் பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு திருச்சியில் நடைபெற்ற மதசார்பின்மை காப்பும் பெருந்திரளர் பேரணி தொடர்பாக தீர்மான விளக்க பொதுக்கூட்டம், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் மற்றும் ஆகஸ்ட் 17 எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாட்டம் குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினர். இதில் மறைமலை நகர செயலாளர்களான வீரா, மணிமாறன் மற்றும் திருப்போரூர் ஒன்றியம், காட்டாங்குளத்தூர் ஒன்றியம், மறைமலை நகரம் மற்றும் கூடுவாஞ்சேரி நகரம் ஆகிய பகுதியை சார்ந்த விசிக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாமனிதர் ஸ்டைன் சுவாமி அவர்களின் சிலை திறப்பு விழா இங்கே நடந்தேறி இருக்கிறது. முழு உருவச் சிலையாக இருக்கும் என்று எதிர்பார்த்து வந்தேன். ஒரு அரை உருவச் சிலையாக இருக்கிறது. தனி இடமாக இருந்தாலும் கூட அனுமதி பெற்றுதான் வைக்க வேண்டும் என்கிற ஒரு சட்ட வரையறை இருக்கிற காரணத்தினால் அது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிறுவப்படாமல் இந்த மேடையிலே வைக்கப்பட்டு திறக்கப்பட்டு